Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Krishnaya Vasudevaya Haraye Paramatmane Pranadakleshanasaya Govindaya Namo Namaha Kalaye Sundarakaram Sateka Priyadarshanam Ajnananasakam Devam Sadgurum Muralidharam Sadgurunath Maharaj Ki Jai. சாய் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்று காரடையார் நோன்பு. அதனா காரடையார் நோன்பு. இந்த நோன்புக்கு பின்னாடி ஒரு சரித்திரம் இருக்குது. என்ன சரித்திரம் அப்படின்னா, சத்யவான் சாவித்ரி. யார் இந்த சாவித்ரி? யார் இந்த சத்யவான்? இந்த பாரத தேசத்துக்கு என்ன பெருமைன்னு கேட்டால், புண்ணிய நதிகள் நிறையா ஓடுறது, புண்ணிய க்ஷேத்திரங்கள் நிறையா இருக்குது, நிறையா புண்ணிய மகாத்மாக்கள், நிறைய மகான்கள், சாதுக்கள், இவ்வாறு ரிஷிகள்லாம் வாழ்ந்த ஒரு பிரதேசம் இந்த பாரத கண்டம். இந்த கண்டத்தில் அப்படிப்பட்ட இந்த இடத்துல பகவான் தானே கீழே இறங்கி வந்து பல லீலைகள் பண்ணியிருக்கான். அதில் பகவான் மட்டும் கிடையாது, சில பெண்கள், மாதர்கள். அதனால தான் இந்த பாரத மாரதா அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பூமி என்ன சொல்கிறோம்? பாரத மாதா, பூமி தாய். எல்லா பெண்களுக்கு தான் ஏற்றம். பெண்களாலேயே பாரத கண்டத்துக்கு பெருமை. என்ன பெருமைன்னு கேட்டால், தன்னோட பதிவிரதத்தினால, தன்னோட கற்புனால் இறந்து போன தன் கணவனை மீட்டு அழைத்து வந்தாள். பஞ்சபூதங்களையே ஸ்தம்பிக்க வச்சுட்டா பதிவிரதைகள். சூரியனே உதிக்காமல் பண்ணிட்டா ஒரு பத்தினி, ஒரு பெண். சூரியனே உதிக்காதன்ட்டா. நாளைக்கு சூரியன் உதயம் ஆச்சுன்னா புருஷன் போயிடுவான்னு ஒருத்தர் ரிஷி சாபம் கொடுத்துட்டார் ஒரு பொண்ணை பார்த்து. அவள் பதிவிரதையாக இருந்ததுனால நீ சூரியனை உதிக்காதன்ட்டா, இருட்டாகவே இருக்குது. உடனே எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டா. அந்த ரிஷியும் சொன்னார்மா, இது இயற்கை விரோதமாக இருக்குது, வாபஸ் வாங்கிக்கமான்னு அவரே கேட்குறார். அதுக்கு அவரை போனால் போய்ட்டு போது, நான் என் கணவன் வேணும்னு கேட்டா, கவலைப்படாத, கணவன் உயிரை கொடுக்குறேன், சூரியனை வர வழி அப்படின்ட்டார். அதனால் அந்த வார்த்தைக்கு, அந்த பக்திக்கு, அந்த கற்புக்கு பஞ்சபூதங்கள் பயப்படுறா. அவர்கள் வாக்குலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு எல்லோரும் பகவானே பயப்படுறான். அப்படிப்பட்ட மாதர்கள்லாம் வாழ்ந்த ஒரு புண்ணிய பூமி இந்த பாரத பூமி. மதுரை தேசத்தை அசோபதினு ஒரு ராஜா வந்து ஆண்டுட்டு இருந்தான். அவனுக்கு குழந்தையே இல்லை. அவன் பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டா. சூரியனோட உபாசகர் அவர். சூரியன் சவிதா தேவி, சவிதா மண்டலமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானில் இருக்கக்கூடிய சவிதா தேவியை தான் உபாசனை பண்ணிகிட்டு இருந்தான். அவரோட கிருபையினால் ஒரு குழந்தை தோன்றித்து. அதுக்கு சாவித்ரி அப்படின்னு பேர் வச்சான். அந்த சாவித்திரிக்கு எல்லா கலைகளும் கற்றுக் கொடுத்தா. அந்த பொண்ணு எல்லாத்தையும் ரொம்ப சூட்டிகையாக இருக்கா. எல்லாத்தையும் நல்லா கற்றுண்டா. அவளோட எல்லா கலைகளும் நல்லா கற்றுண்டதுக்கப்புறம் அந்த சாவித்ரி என்ன பண்ணுறா, அப்பா சொல்கிறார், அசோபதி சொல்கிறார், அம்மா நீ உனக்கு வேண்டுங்கிற ஒரு கணவனை நீனே தேர்ந்தெடுத்துக்கோ. யாரும் கேட்டுருக்க மாட்டான். சுயவரம்னு சொன்னாக்கா பொண்ணை பார்க்குறது மாப்பிள்ளலாம் வருவா. ஆனால் இங்கே என்ன சொல்கிறா, தன் பொண்ணை நீ கிளம்பி எந்த நாட்டுக்கு வேணால் போமா, ஏதோ ஒரு பையனை பார்த்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னார். சரி, அவன் கிளம்பிட்டா. அப்படி கிளம்பிட்டு வந்துகிட்டே இருக்கிறப்ப எல்லா தேசத்துக்கு போனால் ஒன்றும் அவளுக்கு மனசுக்கு ஒன்றும் பிடிக்கலை. ஒரு காடு வழியாக வரப்போ அங்கே ஒருத்தர் இருந்தார். ஒரு வயதான தம்பதிகள் இருந்தால். அவளுக்கு கண்ணு தெரியல. அவர் யாருன்னு கேட்டால் சால்வ நாட்டு ராஜா அவர். அந்த ராஜாவுக்கு கண்ணு போனதுனால திமசேனன்னு பேர். அந்த திமசேனனுக்கு கண் பார்வையை போனதுனால மந்திரிமாருக்கெல்லாம் அவனை ஏமாற்றி துரத்தி விட்டுட்டா. அவரோட பையன்தான் சத்யவான். சத்யவான் சண்டை போடுறதுக்கு தெரியும். இருந்தாலும் தன் அப்பா அம்மாவை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவனும் காட்டுக்கு வந்துட்டான். காட்டில் அவன் விறகை உடச்சி அதை விற்று, சமைத்த விற்று, அதுலேருந்து வரக்கூடிய பைசா வச்சுட்டு குடும்பத்தை நடத்தின்னு இருக்கா. இந்த ராஜா அந்த காலத்தில் சத்திரலாக இருந்தாலும் வேதம் படிச்சிருப்பா. அவெல்லாம் வேதம் என்ன தெரியும் அவர்களுக்கு. அதனால் இந்த ராஜா திமசேனுங்க ராஜா என்ன பண்ணிகிட்டு இருக்காருனாக்கா, அங்கே இருக்கிற காட்டில் இருக்கக்கூடிய ரிஷிகுமார்களுக்கெல்லாம் பாடம் எடுத்துட்டுருக்கு. அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வேதம் சொல்லி கொடுத்துட்டுருக்கார். அப்படி காலத்தை கழிச்சுட்டு இருக்கார். இந்த சாவித்ரி இவர்களை பார்க்குறா. இவரோட பையனை சத்யவானை பார்க்குறா. சத்யவானை பார்த்ததும் தன் மனசை பறி கொடுத்துட்டா. நான் கட்டின்டா இவர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டா. நேராக மனசு தீர்மானம் பண்ணிட்டு வந்துட்டா.
வந்துட்டு அப்பாவை பார்த்து சொன்னால், இது மாதிரி நான் வந்து எல்லா தேசத்துக்கும் போனேன், ஆனால் காட்டில் வரப்போ இது மாதிரி ஒருத்தரை பார்த்தேன், இந்த சத்தியவானை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு சாவித்திரி சொல்கிறார். அந்த நேரம் பார்த்து நம்ம நாரத பகவான் அந்த இடத்துக்கு வர்றார், அரசவைக்கு வர்றார். நாராயணன்னு வந்தார். வந்ததும் ராஜாவும் பொண்ணு நமஸ்காரம் பண்ணினா. நமஸ்காரம் பண்ணதுக்கப்புறம் ராஜா கேட்டாமா என்ன விஷயம்னு கேட்டேன். இது மாதிரி வந்து என் பெண்ணை வந்து பையனை பார்க்குறதுக்கு அனுப்பிச்சிருந்தேன்னு சொன்னேன். என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னார். பார்த்துட்டியாம்மா, பையனை செலக்ட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். யார்? சத்தியவான். டா அப்படின்னு நாரதர் சொன்னார். என்னாச்சு சுவாமிகளே அப்படின்னார். இல்லை, அந்த பையன் வந்து ராஜா வீட்டு பையன்தான், ஏதோ போராத காலம் இப்போ வந்து காட்டில் இருந்துட்டு இருக்கா, தின்னாடின்னு இருக்கான். ஆனால் வந்து அவனுக்கு ஆயுசே இல்லையம்மா, 1 வருஷம்தான் இருப்பான், அதுக்கப்புறம் போயிடுவான் அப்படின்னு நாரதர் சொல்கிறார். உடனே சொல்கிறார், என்ன சொல்கிறார்? அம்மா அவனுக்கு ஆயுசு ரொம்ப கம்மி, ஆனால் புத்திசாலி தான் அவன், அப்பா அம்மா அப்படி பார்த்துட்டு இருக்கான், சத்தியவான்னு பேர் எனக்கு நல்லா தெரியும் அவனை, ஆனால் அவனுக்கு ஆயுசு இல்லையே அப்படின்றதும் சாவித்திரி சொன்னால், இது பெண்ணோட மனசு அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டாக்க, அவ்வளோ சீக்கிரமாக யார் மேலேயும் வந்து ஆசை வைக்காது. ஆசை வச்சா அதை மாற்றிக்க முடியாது. இல்லை கல்யாணம் ஆகலையே, நீ தீர்மானம் பண்ணியிருக்க அவ்வளோதானே, வேறு பையனை பார்க்கலாமின்னு ஆறுதல் சொல்லி பார்க்குறாரு. இல்லை எனக்கு வந்து மனசால் நினச்சாலே கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மந்தம் அது, அதனால் வேறு மனசால் மாற்றிக்க முடியாது அப்படின்னதும் இன்னும் அசுவபதி சொன்னார். இல்லை, இவரே சொல்கிறார், நம்ம குருநாதரே சொல்கிறார், நாரதர் சொல்கிறார். அதனால் எதுக்கு தெரிஞ்சும் அடுத்த வருஷம் ஒருத்தர் போயிட போகிறான்னு தெரிஞ்சும் யாராச்சும் தன் குழந்தைய வந்து அடுத்த வருஷமே விதவையாக பார்ப்பாளா? அதனால் வேண்டாமா, அதனால் நாரதர் சொல்கிறபடி கேளு அப்படின்னதும், இல்லை நாரதர் குருநாதர் நினச்சா அவருக்கு ஆயுசு இருக்கும், அதனால் அவருடைய கிருப்பையில் இந்த கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணான். இவரோட பிடிவாதத்தை பார்த்துட்டு இவரோட தர்ம சிந்தனையை நினச்சின்ட்டு நார் சொன்னார், சேமமாக இருப்போம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டார். எப்போ வந்து குருநாதர் சொல்லிட்டாரோ, நாரதர் சொல்லிட்டாரோ, அதுக்கப்புறம் அசுவபதிக்கு என்ன கவலை, சாவித்திரிக்கு என்ன கவலை, நேராக காட்டுக்கு வந்தா. காட்டுக்கு வந்து இந்த சாலோன் நாட்டு ராஜனாக இருக்கக்கூடிய இந்த திமுத்ரனை பார்த்து கேட்குறா, சுவாமின், இது மாதிரி நான் வந்து அசுவபதி ராஜா வந்திருக்கேன், இது என் பொண்ணு நாட்டு ராஜகுமாரி சாவித்திரி அப்படின்னு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், என்னை பார்க்க வந்திருக்கல, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டான். இல்லை, இது மாதிரி வந்து என் பொண்ணு வந்து உங்கள் பையனை பார்த்துருக்கா, சத்தியவானை பார்த்துருக்கா, அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான், அதனால் கல்யாணம் பண்ணி கொடுங்கோ அப்படின்னு சொன்னதும் அதுக்கு அந்த ராஜா தான் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், டக்குன்னு பண்ணிவிடுவோம் இல்லையா, ஆனால் அவர் சொல்ல முடியாதுன்ட்டார். ஏன் அப்படின்னாக்க, நீங்கள் வந்து பெரிய ராஜா சக்கரவர்த்தி, நான் வந்து சக்கரவர்த்தியாக ஒரு காலத்தில் இருந்தேன், இப்போ வந்து கண் பார்வை போய் இங்கே காட்டில் வந்து திண்டாடின்னு இருக்கேன், உங்கள் பொண்ணு வந்து பிறந்ததுலேருந்து ராஜகுமாரியாக வளர்ந்துருக்கா, அவள் எது காட்டில் வந்து அவஸ்தைப்படணும், அதனால் வேண்டாமே, அந்த பொண்ணுக்கு இருக்கிற அறிவுக்கும் நல்ல பையன் கிடைப்பான், நல்ல ராஜகுமாரன் கிடைப்பான், அதனால் வந்து தேவையில்லாமல் உங்கள் பொண்ணை வந்து கிளியை வடத்து பூனிட்ட கொடுக்குற மாதிரி இங்கே வந்து இவன்கிட்ட கொடுக்காதீங்க, என்கிட்ட வந்து கொடுக்காதீங்கோ, நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம், வேண்டாம், உங்கள் குழந்தை சௌக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த காட்டில் வந்து கஷ்டப்பட்ட போது கூட உண்மையை பேசக்கூடிய, தர்மத்தை எடுத்து சொல்லக்கூடிய அவரோட உயர்ந்த குணத்தை பார்த்து ராஜா சந்தோஷப்பட்டார். இல்லை, என் பொண்ணு வந்து என்னோட குருநாதர் நாரதரும் சொல்லிட்டார், உங்கள் பையனை தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டோம், அதெல்லாம் அதில் பிடிவாதமாக இருக்கா அப்படின்னு சொன்னதும் அந்த ராஜா வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு சாவித்திரிட்ட, ஏமா நல்ல பொண்ணுமா நீ ஏமா கஷ்டப்படணும், வேண்டாமா, வேறு பையனை கல்யாணம் பண்ணி எவ்வளோ சொல்லிப்பாரா, கேட்கல, சரின்ட்டு வேறு வழி இல்லாமல் இப்படிப்பட்ட நல்ல பொண்ணு காட்டுக்கு வந்து கஷ்டப்படணுமே, நாட்டில் இருக்க வேண்டிய பொண்ணு காட்டுக்கு வரணுமேன்னு நினச்சிட்டு, ஆனால் வேறு வழி இல்லை, கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டார். சத்தியவானு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், இளவரசன் தானே, ஏதோ போகாத காலம் காட்டில் திண்டாடிட்டு இருக்கார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சீருன்னு கொடுக்க வந்தால் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டா, சாவித்திரி வேணான்னு சொல்லிட்டா. ஒன்று அப்பா கிளம்பி போயிட்டார். நாரதரை பார்த்து, குருநாதரை பார்த்து பாருட்டு, குரு பக்தி ரொம்ப முக்கியம், குருநாதர் என்ன சொல்கிறாரோ அது நடக்கும்னு நினச்சா நடக்கும், நடக்காதுன்னா அது நெகட்டிவாக பேச மாட்டா குருநாதர், யாரும் சொல்ல மாட்டா, இது வேண்டாமே தவிர்க்கலாமே அப்படி தான் பேசுவாளே தவிர ஒரு நெகட்டிவாலாம் பேச மாட்டா இல்லையா. சார் நாரதன் மேலே பாரத்தை போட்டு குருநாதன் மேலே பாரத்தை போட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டா. சீரு வேணான்னு சொல்லிட்டா, அங்கேயே இருக்கா. இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாக்க, தனக்கு வந்து சீதனுக்கு அத்தனையும் திருப்பி அனுப்பிச்சிட்டா. ஒன்றும் வேண்டாம், நான் காட்டில் இருக்க போகிறேன், எனக்கு என்னத்துக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டா. ரதம், குதிரை, என்னென்ன இருக்கு எல்லாம் சப்ஜெக்டாக எல்லாம் தெரிஞ்ச இவளே சுயவரம் பேருக்கா இல்லையா, பெரிய கெட்டிக்காரியோ வில்வித்தன் என்ன தெரியும் அவளுக்கு, தெரிஞ்சும் எல்லாத்தையும் அனுப்பிட்டு சத்தியவான் கூட சத்தியவான் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கானோ அதே மாதிரி இப்போலும் பரதேசி மாதிரி அங்கே இருக்கா. ஒன்றும் எடுத்துக்கல, ஒரே ஒரு புடவை,
ஒரு புடவை கட்டின்னு இருக்கா, இன்னொரு புடவை உள்ளே இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நகையெல்லாம் காட்டி கொடுத்துட்டா, ஒன்றும் வேண்டாம் எனக்கு. முகத்தில் புன்னகை இருக்கிறப்ப எதுக்கு பொன்னகை எதற்கு அப்படின்னு கேட்டாவோ. அதனால் எல்லாம் திருப்பி அமிச்சிட்டா. அந்த குழந்தை ரொம்ப அழகாக சமத்தாக கொடுத்துட நடத்துகிறா. நான் நினச்சி பாருங்கோ, ராஜகுமாரி ஒரு நாட்டோட ராணி ஆக போகிறவோ, அப்படிப்பட்ட பிறந்ததுலேருந்து சுகத்தையே அனுபவிச்சுட்டு இருந்த ஒரு குழந்தை சாவித்திரி இன்றைக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கானாக்கா, கும்முட்டி அடுப்பு விறக வச்சுட்டு அடுப்பை மூட்டின்ட்டு அதில் அரிசியை வச்சு சாதத்தை வச்சுட்டு இருக்கான்னா என்ன நினைக்கிறது? நம்ம லோகத்தில் வந்து எதை பார்க்குறா? இந்த பெண்கள்லாம் கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் என்ன பாடம்னு கேட்டாக்க, பணத்துக்கும் புகழுக்கும் அழகுக்கும் அறிவுக்கும் ஆசைப்படுற இந்த காலத்தில் நல்ல ஒரு மனசுக்கு ஆசைப்படுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப துர்லபமாக இருக்குது. பணம் பணம் தான் பார்த்துட்டு இருக்காள் தவிர, பணம் வந்து ஒரு காலகட்டத்தில் கசக்க ஆரம்பிச்சிடும். பணம் இருக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது. எல்லாம் கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறா, மேலை நாடுகளில் போய் சம்பாதிக்கிறா, ஆனால் சௌக்கியம் இருக்கா, சாந்தி இருக்கான்னு கேட்டால் நன்னா ஓடிண்டே இருக்கா அப்படியே ஓட்டின்னு இருக்கான். சில குடும்பங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, எனக்கு அது வேணும் இது வேணும் நச்சரிக்கிற மனைவிமார்கள் இருக்கா, பெண்கள் இருக்கா, எனக்கு அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்க்குறப்ப இந்த சரித்திரத்தை பார்க்குறப்ப இதெல்லாம் நடந்தது, இதோ கற்பனை கதை கிடையாது. மார்க்கண்டேய மகரிஷி இந்த சத்தியவான் சாவித்திரி உபாக்கியானத்தை தர்மபுத்தருக்கு சொல்லிட்டு இருக்கார்கள் அவர் வனவாசத்துக்கு வந்தப்ப. அதாவது அவர் கேட்குறார், என் மனைவி வந்து திரௌபதி வந்து நல்லா பிறந்துட்டு கஷ்டப்படுறாளே, அவ்வளோ மாதிரி கஷ்டப்பட்டு வாச்ச சரித்திரம் இருக்கா சொல்லுங்கோன்னு கேட்டால் அதுக்கு தான் இந்த கதையெல்லாம் ஆரம்பிக்கிறார் அவர். இது நலாயினி சரித்திரம், தமயந்தி, அதெல்லாம் பின்னாடி வரப்போகுது. தமயந்தி சரித்திரம் பின்னாடி வரப்போகுது. அது மகாபாரதத்தில் இந்த சரித்திரத்தையும் சொல்கிறார், சத்தியவான் சாவித்திரி கதையும் சொல்கிறார். சாவித்திரி ஒரு உத்தமி இருந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை ஆரம்பிக்கிறார். இந்த சாவித்திரி என்ன பண்ணுறானாக்கா, காட்டில் விறகு எடுத்து அந்த விறகுல சமைச்சு அங்கே கேட்கக்கூடிய என்ன கிடைக்கிறதோ, கீரையோ என்ன காய் கிடைக்கிறதோ, என்ன பழங்கள் கிடைக்கிறதோ அதை வச்சுண்டு குடுத்தனம் பண்ணுறா. எப்படி குடுத்தனம் பண்ணுறா? சந்தோஷமாக 2 பேர் சந்தோஷமாக இருக்கா, ரொம்ப அந்யோன்யமாக இருக்கா. இதை பார்த்துட்டு அவள் அப்பா அம்மா அழுதுன்ட்ருக்கா. சத்யாவனோட அப்பா அம்மா அழுறா, இந்த பொண்ணு இவ்வளோ நல்லவளாக இருக்காளே, இவ வந்து இப்படி கஷ்டப்படணுமா, நம்ம தான் விதி இப்படி கஷ்டப்படுறோம், இந்த குழந்தையும் கஷ்டப்படணும் அப்படின்னு மனசுக்குள்ளே அழுறா. ஆனால் வெளியில் அழுகை காட்சிகளை சிரிச்சுட்டு இருக்கா. அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, இவர்களும் சந்தோஷமாக இருக்கா. போயிட்டே இருக்குது, காலம் போயிட்டே இருக்குது. 1 மாதமாச்சு, 2 மாதமாச்சு, 3 மாதமாச்சு, அப்படி ஆகிட்டே இருக்குது. ஆச்சு 9 மாதம் ஆகிடுது, 10 மாதம் ஆகிடுது, 11 மாதம் ஆகிடுது, 12வது மாதம், இன்னும் 5 நாள் தான். அப்படி சந்தோஷப்படுத்துகிறா சாவித்திரி. கொஞ்சம் அவளுக்கு தெரியும் இவன் போகிறான்னு தெரியும். தெரிஞ்சிருந்தும் ஒரு நாள் கூட தன் கண்ணனை பற்றி நீ போகிறாடா அப்படின்னு சொல்லவே இல்லை, நீ சாக போகிற சொல்லவே இல்லை. மனசில் போட்டு ஒதுக்கின்ட்டு பெண்கள்லாம் எப்படி தான் இருக்கா, என்ன மனசோ தெரியல, அது வெளியில் காமிச்சிக்காமல் அழுகையை காமிச்சிக்காமல் சந்தோஷத்தோட அப்படி இருக்கா அவ. ஆச்சு, இன்னும் 2 நாள் தான் பாக்கி இருக்கு. உடனே அப்பா அம்மா சொன்னால், நான் ஒரு 2 நாளைக்கு விரதம் இருக்க போகிறேன், என்னை யாரும் கம்பல் பண்ணாதீங்கோ, அவர் அன்னாகாரம் இல்லாமல் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னது. இல்லைம்மா, சின்ன வயசில் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, பட்டியலாம் இருக்கக்கூடாதுமா, விரதம்லாம் இருக்கக்கூடாதுமா, சாப்பிட்ணுமா. இல்லை, இத்தனை நாள் நீங்கள் சொன்ன கேட்காமல் இருந்திருக்கேன்னா இந்த ஒரு 2 நாள் என் போக்கில் விட்டுருங்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. சரின்ட்டா. 2 நாள் இந்த மாசி பங்குனி சேரக்கூடிய அந்த கடைசி தினம், மாசி மாதத்தோட கடைசி தினம், பங்குனி மாதத்தோட முதல் நாள், அந்த நாள் வந்துடுத்து. கடைசி நாள் வரப்போகுது. அப்படியே நிற்கிறா, சாப்பிடாமல் இருக்கா. முதல் நாளே சாப்பிடாமல் இருக்கா. மேலே சூரியனை பார்க்குறா. அவரால் தானே போகிறதா சாவித்திரி. சூரியனை பார்க்குற, என்ன பண்ண போகிற, நாளைக்கு என் கதி என்ன, பொட்டு வச்சுப்பேனா, புஷ்பம் வச்சுப்பேனா கேட்குறாரு. என்னாச்சு? அடுத்த நாளும் வந்துடுது. அன்றைக்கி என்ன பண்ணால், காரத்தால் கட்ட 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 எல்லா வேலையும் பண்ணான். இந்த அட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கடல மாவு, கார அட்டை, கடல மாவில் பண்ண, கடலப்பருப்பில் பண்ண ஒரு அட்டை, காரத்தை போட்டு கொஞ்சம் இனிப்பு அடி வெள்ளத்தை போட்டு என்ன பண்ண, ஒரு இலையில் வந்து இந்த அடையை ஒன்றும் சாப்பிடாமல் இதை வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறா, சூரியனுக்கு நைவேத்தியம் பண்ணுறா, அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறா. பண்ணி இந்த கார அடையை பண்ணி இது மாதிரி வந்து வெண்ணெல்லாம் வச்சு வேண்டிக்கிறா. எனக்கு என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னா, இன்றைக்கி காரத்தால் கிளம்பிட்டான் சத்தியவான். கிளம்பிட்டான் கடைசி நாள். சத்தியவான் காட்டுக்கு விறகு வெட்ட கிளம்பிட்டான். சாவித்திரி சொல்கிறா, நானும் உங்கள் கூட வருவேன் அப்படின்னதும் சத்தியவான், என்னம்மா காடெல்லாம் மிருகங்கள்லாம் இருக்கும், கஷ்டமாக இருக்கும், நீ இங்கேயே இரு, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன். இல்லை இல்லை நான் வரேன். உடனே அவள் அப்பா அம்மா சொன்னா, இவ தான் குழந்தை ஆசைப்படுறாளேப்பா, கொஞ்சம் அழைச்சிட்டு போயப்பா அப்படின்னா. சரின்னு சாவித்திரியும் கூட வந்தா. வரப்போ சத்தியவான் கையை கோத்துன்ட்டு சாவித்திரியை பார்த்து, சாவித்திரி
பார்த்தியா அந்த பக்ஷி எப்படி பறக்குது பார்த்தியா, இந்த புஷ்பம் எப்படி இருக்குது பார்த்தியா, அதெல்லாம் காமிச்சிட்டே வரான். நல்லா காமிச்சிட்டே வரான், எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். அந்த குயில் அழகாக கூறுறது இல்லை, அந்த மயிலெல்லாம் ஆடுறது இல்லை அப்படின்னு காமிச்சிட்டே வரான். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சூரியன் 9 மணி ஆச்சு, சூரியன் கொஞ்சம் வெப்பம் ஜாஸ்தி ஆச்சு. உடனே சாவித்திரி வந்து உட்கார சொல்லிவிட்டு அந்த கோடாலி இருக்கு இல்லையா, மரத்தை வெட்டுறது, அதுக்காக தான் டெய்லி வரான். மரத்தை வெட்டுறதுக்கு ஓங்குறான். ஓங்குறப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டாக்க, சாவித்திரி என்னமோ பண்ணுறது சாவித்திரி அப்படின்னா அப்படியே சாய்ந்தான். உடனே பார்த்தா டக்குன்னு தோலை வாங்கிட்டா, தன் மடியில் கடத்தின்டா, தலை வச்சுட்டான். அந்த நேரம் பார்த்து யமதர்மராஜா வர, ஃபஸ்ட்டு யம தூதர்கள் தான் வரா. அவளால் கிட்ட இவரோட கற்புக்கு முன்னாடி அவள் கிட்ட வர முடியல. அந்த பாத்திவிரத்தியம்னு சொல்லக்கூடிய அந்த பவுன்ஸ், அந்த வால் இருக்குது, அதை தாண்டி அந்த தூதர்கள் வர முடியல. அவள் போயிட்டா. யமனே வரான். யமன் வந்து பார்க்குறான். பார்த்ததும் யாரு கண்ணுக்குமே தெரியாத ஒரு நபர் யாருன்னு கேட்டால் யமதர்மராஜா. யாராச்சும் சொல்லியிருக்காளா நான் யமனை பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு? பார்க்க முடியாது. எவனாக இருந்தாலும் சரி நைஸாக போய் அழகாக பாசக்கயிறை போட்டு தூக்கிட்டு போயிட்டே இருப்பார். இவ கண்ணுக்கு, சாவித்திரி கண்ணுக்கு அவரோட தபஸ்னால அவர் தெரிகிறான், யமன் தெரிகிறார். யமன் என்ன பண்ணுறான், இது மாதிரி அந்த பாசக்கயிறை போட்டு எடுத்து நான் ஜீவனை எடுத்துட்டான். எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணால் அவனுக்கு கீழே வச்சா. சத்தியவானை அழகாக இது பண்ணிவிட்டு யமனை ஃபாலோ பண்ணுறான். யமன் சொல்கிறான், தான் பின்னாடி கொலு சத்தம் கேட்குதான். திரும்பி பார்த்தா இவ சாவித்திரி வந்துட்டுருக்கா. அம்மா பெண்ணே, நான் வந்து உன் புருஷனுக்கு வந்து காலம் முடிஞ்சிருச்சுமா, அதனால் வந்து நான் அவனை அழைச்சின்னு போயின்ட்டுருக்கேன், நீ கூடலாம் வரப்படாது, போ ஆற்றுக்கு போ அப்படின்னார். இல்லை எனக்கு வந்து சில விஷயங்கள்லாம் தெரியும், அது சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன். அப்படியா, சொல்லு அப்படின்னதும், இந்த லோகத்தில் வந்து எது முக்கியம்னு கேட்டால் சத்சங்கம் முக்கியம். அந்த சத்சங்கத்தை கொடுக்கறது யாருன்னு கேட்டால் சாதுக்கள். அந்த சாதுக்கள் இருக்கிறதுனால தான் வந்து லோகமே க்ஷேமமாக இருக்குது. அதனால் சாதுக்கள் சங்கத்தை என்றைக்கு விடக்கூடாது, எப்போதுமே நம்ம வந்து சாதுக்கள் சங்கத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன யமனுக்கு வந்து ஆஹா பேஷ் ரொம்ப அழகாக இருக்குமா, நீ சொல்கிறத கேட்க ரொம்ப ஆசையாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக சொல்கிற, சாதுக்கள் சங்கம் ரொம்ப அவசியம், ரொம்ப அழகாக சொல்கிற, உனக்கு வந்து வரம் தரேன், உன் புருஷனை தவிர்த்து என்ன வேணால் கேளு தரேன் அப்படின்னார். உடனே அவ சொன்னால், இது மாதிரி வந்து எங்கள் மாமனார் மாமியாரே கண்ணு தெரியல, அவர்கள் இழந்த அந்த கண்ணையும் கொடுங்கோ அப்படின்னார். கண்ணையும் கொடுங்கோ, அவர்கள் இழந்த அந்த நாட்டையும் திருப்பி கொடுங்கோ அப்படின்னா. யமன் சந்தோஷப்பட்டான். இந்த பொண்ணு வந்து தன் புருஷன் வேணும்னு கேட்காம என்ன கேட்குறா, தன் மாமனார் மாமியாரோட கண்ணு 2 தெரியணும்னு கேட்குறாள். பெரிய விஷயமா இருக்குது. இந்த காலத்தில் அது மாதிரி யாராச்சும் இருப்பாளா? சாவித்திரி கேட்குறா, என்னோடய மாமனார் மாமியாரே கண்ணு தெரியணும் அப்படின்னா. சரி கொடுத்தேன் அப்படின்னா. திரும்பி போயிட்டே இருக்கா. பின்னாடி இவனு ஃபாலோ பண்ணுறான். என்னம்மா நீ வந்துட்டே இருக்க? இல்லைம்மா நீ ஆற்றுக்கு போமா, முடிஞ்சிருத்து. புருஷனை எல்லாரும் பிறந்தாக்க ஒரு நாள் சாகணும், உன் புருஷன் போயிட்டான், நான் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன், என் பின்னாடிலாம் வரப்படாதுமா, மேலே ஆக வேண்டிய காரியத்தை கவனிப்போ அப்படின்னாரு. இல்லை எனக்கு இன்னொரு விஷயம் தெரியும், சொல்லணும் ஆசையாக இருக்குது. அப்படியா, சொல்லு நீ ரொம்ப அழகாக பேசுகிற, நீ பேசுகிறத கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, சொல்லு அப்படின்னதும் சொன்னான். அந்த சாதுக்கள் இருக்காளே, அந்த சாதுக்களுக்கு வந்து அவர்களுக்கு வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் ஒன்றும் கிடையாது. இந்த லோகத்தில் வந்து ஒன்றுமே எதிர்பார்க்காம பண்ணக்கூடிய ஒரே மனுஷன் அந்த சாதுக்கள் தான். எந்த ஒரு பிரதி உபகாரத்தையும் பிரதிபலனையும் எதிர்பார்க்காம புறத்தியார் நன்னா இருக்கணும், லோகம் சேமமாக இருக்கணும்னு நினைக்கிறவ அந்த சாதுக்கள். அந்த சாதுக்கள் வந்தால் அவர்களுக்கு உபச்சாரம் பண்ணி அவர்களுக்கு வந்து ஆகாரத்தை போட்டு ஒரு அதிசத்காரம் பண்ணால் அதை விட புண்ணியமான விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது. சாதுக்களை கொண்டாடுறது ரொம்ப சிரேஷ்டமான விஷயம் அப்படின்னு. ஆஹா அற்புதம்மா, ரொம்ப சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னேன். இப்போ இன்னொரு வரம் தரேன், உன் புருஷனை தவிர்த்து என்ன வேணால் கேட்டுக்கோ அப்படின்னா. உடனே சாவித்திரி சொன்னால், எங்கள் மாமனை கண்ணு கொடுத்தேல் அவருக்கு இழந்து போன ராஜ்யத்தையும் கொடுத்துருங்கோ, அவர் எந்த ராஜ்யத்தை இழந்து அந்த ராஜ்யம் அவருக்கு திருப்பி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்படி தானே கொடுத்தேன், கிளம்பி போ அப்படின்னார். போகிறா. திருப்பி யமனுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கா. யமன் இப்போ பறக்க ஆரம்பிச்சிட்டான், இவரும் பறக்க ஆரம்பிச்சிட்டான். இது வரைக்கும் பூமியில் நடந்துட்டு இருந்தா 2 பேரும். இப்போ யமன் மேலே கிளம்ப ஆரம்பிச்சிட்டார் உயிர் எடுத்துட்டு. பின்னாடி இவனும் பறக்க ஆரம்பிச்சிட்டான். யமன் சொன்னால், என்னம்மா இந்த விடாமல் வந்துட்டே இருக்க, நீ கிளம்புமா. உடனே அவ சொன்னா, இது வரைக்கும் நீங்கள் யார் கண்ணிலாச்சும் படுவேலா? படமாட்டேன். யாராச்சும் உங்களை ஃபாலோ பண்ண முடியுமா? முடியாது. இப்போ நான் என் கண்ணுக்கு நீங்கள் தெரிகிறேன்,
நான் உங்களை ஃபாலோ பண்ண முடியும்னு சொன்னாக்க ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டாமா? அது உன்னோட கற்புமா, உன்னோட பதிவிரத்தை, அதனால நீ எனக்கு பின்னாடி வந்துட்டுருக்க அப்படின்னு. இல்லைம்மா முடிஞ்சிடுத்துமா, நீ அடம் பிடிக்காதம்மா, என்னோடய வேலையே வந்து உயிரெடுக்கிறது தான், அது என் வேலையை பண்ணுறேன், என் வேலையை பண்ணிடாமல் படுத்துறியாம்மா, நீ கிளம்புமா. அவன் காலில் விழாத குறையாக எமன் கெஞ்சிறான். அதுக்கு சாவித்திரி சொல்கிறா, இன்னும் ஒரே ஒன்று இருக்குது, அது சொல்லிட்டு நான் போயிடுறேன். பேசுறது ரொம்ப நன்னா இருக்குது, சொல்லு, கேட்கணும் ஆசையாக இருக்குது. இது மாதிரி சாதுக்கள் பாகவதர்கள்லாம் லோகட்சேமம். ஆமாம் சாதுக்கள்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கா, சொல்லு. அந்த சாதுக்கள் ஆற்றுக்கு வந்தால் அவள் கிளம்புறச்ச டாட்டா போய் காமிச்சுலாம் அனுப்பக்கூடாது. பின்னாடி அவளுக்கு கூட கொஞ்சம் தூரம் போயிட்டு அவளை வழி அனுப்பணும். அப்படியெல்லாம் வழி அனுப்பக்கூடாது. கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த சாதுக்களையோ பாகவதாலையோ கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வரணும். அதான் மரியாதை. அப்படியே ஆஹா, ரொம்ப அழகாக சொன்னேன், ரொம்ப அற்புதமாக சொன்னேன், ஒன்று நீ பேசுறதை கேட்குறது என் காது அவ்வளோ இன்பமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷம். என்ன கடைசியாக ஒரு வரம் தரேன், கேட்டுக்கோ, என்ன வேணால் கேட்டுக்கோ, இதுதான் கடைசி வரம், அதுக்கப்புறம் ஒன்றும் கேட்கப்படாது அப்படின்னது. இந்த வாட்டி வந்து 2 வாட்டி உஷாராக வந்து யமதர்மராஜா வந்து புருஷனை தவிர்த்து சொன்னவர் 3வது வாட்டி என்ன சொல்லிட்டானுக்கா, புருஷனை தவிரங்கிறத விட்டுட்ட, மறந்து போயிட்டான். யமனுக்கே மறதி வந்துடுது. என்ன வரம் வேணால் கேட்டுக்கோ அப்படின்னதும் உடனே சொன்னால், இது மாதிரி வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து, எங்கள் அப்பா அசோபதி ராஜா இருக்கார், அவருக்கு வந்து நான் ஒரு பொண்ணாக தான் இருந்தேன், அவருக்கு பையனே இல்லை, அவருக்கு 100 பையன் பிறக்கணும், அப்புறம் வந்து எனக்கும் 100 குழந்தை பிறக்கணும் அப்படின்னா. புத்திரவதி பவ தீர்காயுஷ்மன் பவ அப்படின்னு சொல்லிட்டார். தீர்க்க சுமங்கலி பவன்னு ஆசிரமம் பண்ணிட்டார். கொடுத்தேன், என்னை விட்டுரு, நான் போகிறேன் அப்படின்னார். உடனே திருப்பி வரா, என்ன என்னை விட்டுருன்னு சொல்ல வரம் கெடுத்துட்டு திருப்பி வந்துகிட்டே இருக்கியா அப்படின்னார். இல்லை, நீங்கள் வந்து எனக்கு வந்து புத்திரவதி பவன்னு சொன்னேன், எனக்கு குழந்தை பிறக்கணுன்னா என் புருஷன் வேணும் இல்லையா, என் புருஷன் நீங்கள் ஆயிடுச்சுன்னா எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும், நான் வந்து பதிவிரதை இல்லையா அப்படின்னதோ. அப்போ தான் எவன், ஆஹா ஏமாந்துட்டனே அப்படின்னு ஏமாறலவர் அந்த குழந்தைய கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுறார், என்ன பண்ணுறா பார்க்கலான்ட்டு. யமன் யாருக்கானே தெரிவானா? யமன் யார்? சூரியனோட புத்திரன். இவ யார்? சாவித்திரி யார்? சூரியனோட கிருபையினால் பிறந்த குழந்தை. அசோபதி ராஜாவுக்கு பிறந்த குழந்தை இல்லை, தானாக தோன்றினவள், சூரிய பகவானோட கிருபையினால் தோன்றினவள். ஒரு விதத்தில் பார்த்தா தங்கச்சி முறை வேணும் சாவித்திரி இல்லையா? அதனால தான் அண்ணங்கார் தெரிஞ்சிருக்கான். அதனால் வந்து என்ன பண்ணினான்னு கேட்டாக்க, ஆமாம் இல்லை, சரி நீ ரொம்ப சாதுரியமாக இருக்க, நீ சாதுக்களை பற்றி நிறையா பேசின, ரொம்ப சந்தோஷம், புருஷன் உயிரை கொடுத்தேன், எடுத்துக்கோ, சந்தோஷம் அப்படின்னு சொல்லி போயிட்டான். யமன் போயிட்டான். அங்கே நேராக வந்தா, எந்த இடத்துல சத்தியவானை படுக்க வச்சாலும் எடுத்து மடியில் வச்சுட்டு சத்தியவானுக்கு திருப்பி உயிர் வந்துடுத்து. வந்ததுக்கப்புறம், சாவித்திரி ஒரு கனவு கண்டே சாவித்திரி, ரொம்ப பயங்கரமாக இருந்தது, என்னை யாரோ இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்தது, பயமாக இருந்தது. அதெல்லாம் பயப்படாதீங்கன்னா ஒன்றும் இல்லை, சௌக்கியமாக இருக்கேன், நான் சாவித்திரி இங்கே தான் இருக்கேன், ஆற்றுக்காரி இங்கே தான் இருக்கேன், பயப்படாதீங்கன்னதுக்கப்புறம் ஆற்றுக்கு டைம் ஆகிடுது, ஆற்றுக்கு போகலாம் வா அப்படின்னு 2 பேர் கிளம்பினா. இதுக்குள்ளேங்க நாழி ஆகிடுது இல்லையா, சாயந்தரம் ஆகிடுது. இவள் அப்பா அம்மா தவிக்கிற, அவளை கண்ணு தெரிஞ்சிருத்தாள், கண்ணு தெரியுது. இப்போ கண்ணு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த நாட்டு மந்திரிமார்கள்லாம் அங்கேயேதோ வந்து ராஜாட்ட மன்னிப்பு, இவங்க தான் யார் அவர் நாட்டை விட்டு துரத்தினாலும் அந்த மந்திரிமார்கள்லாம் வந்து சொல்கிறா, இது மாதிரி நாட்டில் ஒத்துமை இல்லை, நீங்கள் தான் சரி பண்ண முடியும், தயவு செஞ்சு நீங்களே வந்து ஆட்சியை எடுத்துங்கோன்னு கெஞ்சரா. தன் பையன் வரலையே, மாட்டு பொண்ணு வரலையேன்னு தவிச்சுன்னு இருக்கா. அப்போ இவங்க வரா. இப்போ வந்தப்போ அப்போ அங்கே வந்து ரிஷிகள்லாம் வந்து சொல்கிறா, இது மாதிரி வந்து இந்த சாவித்திரி சாதாரண பெண்ணு கிடையாது, சாக்ஷாத் சூரிய பகவானோட புத்திரி மாதிரியவோ, நல்ல ஒரு பதிவிரத்தை, தன் பதிவிரதையினாலையும் கற்புனாலையும் இறந்து போன தன் கணவனோட உயிரை மீட்டு கொடுத்துருக்கா. கண் இழந்தவங்களுக்கு கண்ணு திருப்பி கிடச்சிருக்கு, ராஜ்யம் கிடச்சிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டால் இந்த சாவித்திரியோட நன்னடத்தை, அவளோட கற்பு அப்படின்னு அந்த ரிஷிகள்லாம் எடுத்து சொன்னதும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு பதிவிரதை, ஒரு கற்புக்கரசி, ஒரு பெண் ஏழையாக இருந்தாலும் ஒன்றுமே இல்லாமல் ஒரு பரதேசி மாதிரி காட்டில் இருந்தால் கூட அப்பா அம்மா கண்ணு தெரியாது, இவ தான் எல்லா காரியமும் பண்ணி ஆகணும், ஆத்துக்காரையும் கவனிச்சிக்கணும், அப்படி யாராச்சும் ஒத்துப்பாள். அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் ஒத்துண்டு பணக்காரியாக பிறந்தவ காட்டில் வந்து கஷ்டப்பட்டு தானும் சமைச்சுட்டு உயிர் போயிட போகிறதுன்னு என்ன தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணிட்டு இறந்து போன தன் கணவனை யமன் வாயில் போன ஒரு ஜீவனை திருப்பி மீட்டு வந்தால் தன்னோட பதிவிரதையினால், கற்புனால். காரணம், தன்னோட குருநாதன் நாரதன் நல்லபடியாக நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணார் இல்லையா, அந்த குருவாக்கு சத்தியம். யமதர்மராஜ் ஏன் கொடுத்தான்னா இவரோட கற்பு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாரதர் அவர்கிட்ட சொல்லியிருக்கார், நீ சௌக்கியமாக இருப்ப, கவலைப்படாது. ஃபஸ்ட்டு சொன்னார், அவன் அல்பாயுசு போயிடுவானான்னு சொன்னார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறார், சேவமாக இருப்போமான அவர் ஆசீர்வாதம் பண்ணார் இல்லையா, அந்த நாரதரோட வாக்கை சத்தியம் பண்ணி ஆகணும் யமதர்மராஜா. அதனாலேயும் திருப்பி கொடுத்துட்டான். அதனால் குருநாதரோட கிருப்பையினாலையும்
பகவானோட பரம கிருபையினாலையும் சத்தியவான் சாவித்திரி தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலியா 100 குழந்தைகளை பெற்றுன்ட்டு அவள் அப்பாவுக்கு 100 குழந்தைகள் பிறக்க சௌக்கியமாக இருந்தாங்கிறது இந்த கதை, சத்தியவான் சாவித்திரி கதை. இந்த சாவித்திரி வந்து தன் கணவன் இறக்குற அன்றைக்கு பண்ண அந்த நோன்புக்கு பேர் தான் காரடையா நோன்பு அப்படின்னு பேர். இதை வந்து கௌரி விரதம்னு கூட சொல்லுவா, சாவித்திரி விரதம்னு சொல்லுவா. அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவானுக்க, அன்றைக்கி வந்து ஒரு மாவிளையில் வந்து வாழை இலையில் வந்து இந்த அந்த அடையில் வந்து ஸ்வீட் அடை 2யும் பண்ணி வெத்தலைப்பாக்கு பழம் தேங்காய்லாம் வச்சு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்பா, வெண்ணெய் வச்சு பிரார்த்தனை பண்ணிப்பா. உருக்காத வெண்ணையும் ஓரடையும் நான் தருகிறேன், என் கணவர் என்னை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்பா. இந்த விரதம் வந்து யாரெல்லாம் பண்ணுவான்னு கேட்டாக்க, மணமான பெண்கள் தான் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணுங்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விரதம். கல்யாணமாகாத பெண்கள் கல்யாணம் ஆகணும்னு சொன்னாக்க இந்த விரதம் இருந்தால் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும், நல்ல ஒரு கணவன் கிடைப்பான், அவள் மேலே அன்பு இருக்கக்கூடிய பாசம் இருக்கக்கூடிய நல்ல ஒரு கணவன் கிடைப்பான். அதனால் இந்த விரதம் காரடையா நோன்பு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பண்டிகை. அதனால் இந்த பண்டிகை அன்றைக்கி, இந்த காரடையா நோன்புல அன்றைக்கி பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு, மணமாகாத பெண்களும் மணமான பெண்களும் பகவானை அம்பாவை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த நோன்பு நோட்குன்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறோம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.